ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிளைமேக்ஸ் அப்படிங்கிறதுனால பெருசாக எதையுமே எதிர்பார்க்காதீங்க. சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். கில்டில் எல்லாரும் ஆர்வமாக நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் நிற்கிறான். முக்கோட அலாட் ஃப்ரெண்ட், நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகலையே, வேவரன்ஸ் கதை என்னாச்சுன்னு கேட்கவோ எல்லாத்தையும் நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏ அப்படின்னு சொல்லி மற்ற அட்வென்ச்சரர்ஸ்லாம் என்ஜாய் பண்றாங்க. அவ்வளோ பெரிய விஷயமா என்ன நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த சிட்டில இருந்து எல்லாரும் ஒன்னா சேர்த்து போயிருந்தா கூட பாதி வேவரன்ஸ் எங்களால் கொண்டிருக்க முடியாது, நீங்க வர லேட் ஆச்சா அதான் பயந்துட்டோம்னு சொல்லவும், நாங்கள் லேட்டாக வந்ததுக்கு காரணம் அது இல்லை, சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வேவரன் நல்லா ஈஸியாக கொண்டோம், சமைச்சு சாப்பிட்டு வரதா லேட் ஆயிடுச்சுன்னு ஃபெல் சொல்லியிருந்தான். அது வணிக அப்படின்னு நம்ம ஹீரோ பேசி இருக்கும்போதே மீட் கட்லெட் சூப்பர் அப்படின்னு சோயும் போட்டு கொடுத்துருதான். வேவரனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மக்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. மொத்தம் 13 வேவரன், அதுல உன்னோட தலையை மட்டும் வெட்டிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதோட பாடியெல்லாம் புஷ் பண்ணி தரணுமான்னு அவங்க கேட்கறாங்க. ஆமா நம்ம ஹீரோ சொல்றான், கில்ட் அதை உனக்கு ஃப்ரீயாவே புஷ் பண்ணி தரோம், மெட்டீரியல்ஸையும் நாங்க பாதி வாங்கிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி நம்ம ஹீரோ ரூமுக்கு போறான். ஐயோ ஆஃபரிங்ஸ் கொடுக்க மறந்துட்டேன்னு நம்ம ஹீரோ ஆர்டர் பண்ண போனா காட சக்னி நம்ம ஹீரோ கிட்ட பேசுறா. உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுங்க ஆர்டர் போடுறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், இன்றைக்கு நம்ம ஹீரோ கிட்ட தனியா எனக்கு நிறைய ஸ்வீட்ஸ் அனுப்ப மறந்துடாத அப்படின்னு சீக்ரெட் மெசேஜ் அனுப்புறா. அதுலயும் முக்கியமா நிறைய டோராயாக்கி வேணும்னு வா சொல்றா. காடஸ் ஆஃப் எர்த் நம்ம ஹீரோ கிட்ட சீக்ரெட்டா ஷாம்பு சோப்பு கண்டிஷனர்லாம் வேணும்னு கேட்கறா. மத்த காடஸ்க்கு தெரியாம பாத்துக்கோ சரியா அப்படின்னு வா சொல்றா. உன்னோட மீல்ஸ் நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு காடஸ் ஆஃப் வாட்டர் சீக்ரெட் மெசேஜ் அனுப்புறா. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அனுப்பணும், அதுல சீக்ரெட்டா வேற அனுப்பணுமா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, எல்லாரும் பிரைவேட் மெசேஜ் அனுப்புறீங்க, அதுக்கு டைரக்டா எல்லாரும் முன்னாடியுமே கேட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு தெரியாம எல்லாரும் பிரைவேட்டா மெசேஜ் அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி காடஸ் ஆஃப் அக்னி டென்ஷன் ஆகுறா. சாரிப்பா அப்படின்னு மத்த காடஸ் சொல்லவும், முதல்ல சொல்லியிருந்தா நானும் கேட்டிருப்பல, எனக்கு குடிக்கிறதுக்கு சரக்கு வேணும், சரக்கு ஆஃப்ரிக்கா கூட அப்படின்னு காடஸ் ஆஃப் அக்னி சொல்றா. நம்ம ஹீரோவை எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறான். இவங்க தான் வேவரன்ஸ் தனியாலா தோக்கடிச்சுதான் மக்கள் எல்லாம் நம்ம ஹீரோவை ஹீரோ மாதிரி பாக்குறாங்க. பாத்டப் வாங்குறதுக்கு நம்ம ஹீரோ கடைக்கு போறான். உங்க வீட்டுக்கு நீங்க ஒண்ணு வாங்க போறீங்களா அப்படின்னு கடைக்கார் கேட்கவும், கிட்டத்தட்ட அப்படிதான் நம்ம ஹீரோ சொல்லவும், இது நேச்சுரல் கலர் 300 கோல்ட் காயின்ஸ், இது மேஜிக் ஸ்டோன் பதிச்சது, வாட்டர் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு கடைக்கார் காமிக்கவும், வேற ஏதாச்சும் மாடல் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். எங்க கடையோட நியூவஸ்ட் ப்ராடக்ட், ஸ்பெஷல் மெட்டீரியலை யூஸ் பண்ணி செஞ்சிருக்கோம் அப்படின்னு அவர் கேட்கவும், வெள்ளை கலர் பாத்டபா, ஆக்சுவலி இதை நான் தான் என் வால்ல பாத்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, கலர் எனக்கு முக்கியம் இல்ல, அந்த கிரீன் கலர் எடுத்துக்கிட்டேன், எனக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அவர் ஷாக் ஆகுறாரு. இவ்வளவு கொய்க்கா யாரும் பாத்டப் வாங்க மாட்டாங்க போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்ஸ்டால்மெண்ட் பிளான் இருக்கு, மாசம் மாசம் நீங்க இவ்வளவு கேட்டா போதுன்னு அவர் சொல்லவும், இல்ல நான் ரெடி கேஷ் கொடுத்து இப்பவே மொத்தத்தையும் கொடுக்குறேன் நம்ம ஹீரோ சொல்றான். எங்க டெலிவரி போட்டுட்டு சொல்லுங்கன்னு அவர் கேட்கவும், என் ஐட்டம் பாக்ஸ்ல நான் வச்சு எடுத்து போய்க்கிடுவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டு வரான். வெல் டவுனுக்கு வெளியே போகுமா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடம் பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு காலி கிரவுண்டுக்கு நம்ம ஹீரோ வரான். சரி நீ ஆசைப்பட்டபடி குளிச்சிட்டு நான் ஹண்டிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேல பேரியரை போட்டுட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோ தரையில ஒரு கட்டத்தை போட்டுட்டு, இந்த சைஸ் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம மேஜிக் யூஸ் பண்ணி ஸ்டோன் வால் அப்படின்னு சொல்லி நாலு பக்கமும் ஹைட்டான சுவரை கட்டுறான். இப்போ பாத்டப் எடுத்து அந்த இடத்துல வச்சு சோயோட வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி அதை ஃபில் பண்ண சொல்றான். சோயும் அந்த பாத்டப்ல தனியா இருக்கிறான். ஃபயர் பாலை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த வாட்டரை ஹீட் பண்றான். வாவ், இந்த வேர்ல்டுல ஒரு ரிலாக்ஸிங்கான பாத், எப்பவோ குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ நல்லா சோப்பெல்லாம் தேய்ச்சு பாடியை நல்லா கிளீன் பண்ணிட்டு, இப்பதான் இதமா இருக்கு அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ள போய் ரிலாக்ஸ் பண்றான். ரோட் ஃபிளேவர்டு பேத்திங் சால்ட்டை யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ ஸ்மெல் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஜப்பான்ல குளிச்சு முடிச்சுட்டு காஃபி ஆர் மில்க் குடிக்கிறது வழக்கம். ஹீரோவும் சோயும் அதே மாதிரி பண்றாங்க. சோயிக்கு குளிக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னு சோயி சொல்றான். வெல்லும் அதே மாதிரி நினைச்சா நல்லா இருக்கும். சரி இப்ப சமையல் ஆரம்பிக்க வேண்டியதான். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபேன்சி ஸ்டைல்ல காமனர் ஃபுட்டு தான் பண்ண போறேன் அப்படின்னு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ வெட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட், சாஸ், ஆனியன், கறி, காய்கறி எல்லாத்தையும் மொத்தமா போட்டு குழம்பு மாதிரி ஒன்னு ரெடி பண்றான். இதை நம்ம இப்ப சாதத்துல ஊத்துனா ஸ்பெஷல் கைடான் ரெடி அப்படின்னு நம்ம ஹீரோ சமையல முடிக்கிறான். எப்பவும் இந்த டைத்துக்கு ஃபெல் வந்திருப்பான், இன்னும் அவன் எங்க காணும், வெள்ளனும் வரலன்னா அந்த டைம்ல இன்னொரு டிஷ்ஷோ ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இப்ப தேவையானதை ஆர்டர் பண்ணிட்டு காய்கறியா கட் பண்ணி வச்சுக்கிட்டான். அப்புறமா மீட்டை தனியா கட் பண்ணி அதுல சால்ட் அண்ட் பெப்பரை போட்டு பேன்ல கொஞ்சமா பட்டரை ஊத்தி அதுல அந்த மீட்டை நம்ம ஹீரோ வதக்கி எடுக்கிறான். அதுக்கப்புறமா வெட்டி வச்ச காய்கறியை போட்டு கொஞ்சமா ரெட் வைன் வாட்டர், அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கடைசியா சாஸை ஊத்தி ஆட் பண்ணி நம்ம ஹீரோ டேஸ்ட் பார்க்கறான். பீஃப் அண்ட் வேவரன் ஸ்டியூ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சமையல முடிக்கவும், வெள்ளம் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அதான் ஒரு பெரிய டைனோசர் மாதிரியான மான்ஸ்டர் அவன் பிடிச்சிட்டு வந்திருக்கான். என்ன வெள்ள இது என்ன ஜெயண்ட் லிசர்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், வேவரன் கூட ஃபைட் பண்ணது எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இல்ல, அதான் அந்த எர்த் டிராகன் கூட போய் ஃபைட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு ஃபெல் சொல்லவோ, கில்ட்ல இதை காமிச்சா என்ன நினைப்பாங்களோ, அதுலயும் வெள்ள நீ வேற இதை ஒரு டிராகன் வேற சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, எர்த் டிராகன் மீட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஃபெல் சொல்லவும், ஆனா ஒரு டிராகன் எப்படி நான் புச்சர் கிட்ட கொண்டு போறது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த புச்சர் இல்லைன்னா வேற புச்சர் கிட்ட கொண்டு போ அப்படின்னு ஃபெல் சொல்றான். அப்போ நம்ம ஹீரோ சமையல பார்த்துட்டு ஏதோ டேஸ்டா ஸ்மெல் அடிக்குதுன்னு கேட்கவோ, நீ வர லேட் ஆச்சா, அதான் 2 டிஷ்ஷா செஞ்சு வச்சிருக்கேன், வேவரன் மீட்ல செஞ்சது நம்ம ஹீரோ சொல்லவும், வேவரன் மீட் வெல் ஹாப்பியாகவும், வெயிட் பண்ணு நீ ரொம்பவே அழுக்கா இருக்க, எல்லா மாஸ்டர் கூடயும் சண்டை போடுறதுல உன் பரலாம் பாரு ரொம்ப அழுக்கா இருக்கு, முதல்ல போய் குளி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நாளா ஒன்னும் அழுக்கா இல்ல, டெய்லியும் நல்லா குளிக்கதான் செய்வ அப்படின்னு சொல்லுது. நீ குளிக்கிற வரைக்கும் உனக்கு சாப்பாடு கிடையாது, ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வா நம்ம ஹீரோ சொல்றான். பெட்ஸை குளிக்க வைக்கிறதுக்கான அசசரிஸை நம்ம ஹீரோ ஆன்லைன்ல ஆர்டர் பண்றான். என்னதான் நீ லெஜெண்டரி ஃபெண்டரா இருந்தாலும் உனக்கு டாகிஸ் குள்ளது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி டாகிஸோட மெட்டீரியலை வாங்கி நம்ம ஹீரோ இப்ப வெள்ள குளிக்க வைக்கிறான். பிரஷ் பண்ணி முடிச்ச
முடிச்சாச்சு, அடுத்து ஷாம்பூ தான் அப்படின்னு சலப்புன்னு தண்ணி எடுத்து நம்ம ஹீரோ ஃபெல் மேல அடிக்கிறான். என்ன ஃபெல் நீ ஓகே தானா, கால்லாம் நடுங்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தண்ணியை ஊத்து அப்படின்னு சொல்லுது. எவ்வளோ நடந்தாப்பான்னு ஃபெல் கேட்கவும் பாடி ரொம்ப பெருசா இருக்கு, ஃபுல் பாடியை கவர் பண்ணல நம்ம ஹீரோ கேட்கவும் சோயி வாட்டர் மேஜிக்கை வச்சு ஏமா மொத்தமாக தண்ணி ஊற்றிட வேண்டியதானு ஃபெல் கேட்கவும் ஆனால் அது இவ்வளோ சூடாக இருக்காதே நம்ம ஹீரோ சொல்லும் போது தான் இப்படி பண்ணலாமே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஹாட் வாட்டரை வச்சே நம்ம ஹீரோ சோயை ஹோஸ் மாதிரி யூஸ் பண்ணி சோயி ஷவர் அப்படின்னு சொல்லி அந்த ஹாட் வாட்டரையே ஷோயை வச்சு நம்ம ஹீரோ இப்போ ஃபெல் மேலே தடிச்சிட்டு இருக்கான். இப்போ நல்லா ஷாம்புவை நொர வச்சு ஃபெல் மேலே போட்டு விடுவோம். ஆக இது நல்லா இருக்குது, சூப்பர், இன்னும் கொஞ்சம் அழிச்சு தேய்ப்பா அப்படின்னு ஃபெல் சொல்றான். மோஞ்சிலியோ தேய்க்கணும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். மோஞ்சிலியா அப்படின்னு ஃபெல் ஷாக் ஆகுறான். மோஞ்சி மட்டும் அழுக்கா இருந்தா கேவலமா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி ஓகே சீக்கிரம் பண்ணு அப்படின்னு ஃபெல் சொல்றான். ஃபெல்ல குளிப்பாட்டி முடிச்சாச்சு, டோட்டலா நம்ம ஹீரோ பார்க்கணும். ஃபெல் தன்னை ட்ரை பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோ ஃபயர் அண்ட் ஃபின் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு ஹீட்டரை ரெடி பண்ணி உங்க எல்லாரும் காமிக்கிறாங்க. ஃபெல் இப்பதான் நீ ஹேண்ட்ஸமா இருக்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் எப்பவுமே ஹேண்ட்ஸம் தான், அதுக்கு முன்னாடி சாப்பாடை சாப்பிடலாம் அப்படின்னு ஃபெல் சொல்லவோ சரி நம்ம ஹீரோ சாப்பாடு எடுக்கிறான். இப்போ ரைஸ்ல நம்ம ஹீரோ ரெடி பண்ண கைடான ஊத்தவோ என்ன அரிசி அடியில் வச்சு என்ன ஏமாத்தலான்னு பாக்கியா அப்படின்னு ஃபெல் கேட்கவோ இல்லை இதை இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். ஃபெல்லும் அதை சாப்பிட்டு பார்த்து வா இது வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு ஃபெல் சாப்பிட்றான். சோய்க்கும் அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபெல் நீ சொன்ன மாதிரியே இந்த வேவ்ரனோட மீட் ரொம்பவே டேஸ்டா தான் இருக்கு, ஹை குவாலிட்டி மீட் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பிட்றான். மாஸ்டர் இது என்னதுன்னு சோயி கேட்கவும் அதுதான் பிக்கிள்டு ரெட் ஜிஞ்சர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்னும் கொஞ்சம் வேணும்னு அங்க ரெண்டு பேரும் கேட்கறாங்க. அந்த இன்னொரு டிஷ் என்னன்னு கேட்கவும் அதை அடுத்த நாள் சாப்பிட்டாதான் இன்னும் டேஸ்டா இருக்கும்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபெல் இனிமே மாசத்துல நீ ஒரு 2 தடவையாச்சும் குளி சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இப்போ நான் குளிச்சது பத்தாதா அப்படின்னு ஃபெல் கேட்கவும் கிளீனா ஹேண்ட்ஸமா இருக்கணும்னு நினைச்சேன்னா பாடியை மெயின்டைன் பண்றதுக்கு அப்பப்பா குளிக்கணும். என்ன சோயி இப்போ இருக்கிற ஃபெல் தானே நல்லா இருக்கான்னு கேட்கவும் குளிச்ச அப்புறம் தான் அங்கிள் ஃபெல் சூப்பரா இருக்காரு அப்படின்னு சோயும் சொல்றான். சரி அப்ப நான் அடிக்கடி குளிக்கிறேன் அப்படின்னு ஃபெல் சொல்றான். என்னால இதை நம்பவே முடியல, புதுசா மான்ஸ்டர் கொண்டு வருவேன், ஆனா ஒரு டிராகன் அது ரொம்பவே ஓவர், இது ஒரு ரேர் மான்ஸ்டர், மெட்டீரியலுக்கு காசு கொடுக்க கில்டில் காசு இருக்குமான்னு தெரியலன்னு அவங்க சொல்றாங்க. மீட்டை புஷ் பண்ணி தந்தா எனக்கு போதும்னு ஃபெல் சொல்றான். டிராகனை பெர்ஃபெக்டா புஷ் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட தான் நீங்க போயாகணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு ஆள் இருக்குதா, எங்க போகணும்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த சிட்டில இருந்து ரொம்ப தூரம், கில் மாஸ்டர் டோலனுக்கு தான் டிராகன்ஸை பத்தி தெரியும், அவரால் தான் உங்களுக்கு இந்த டிராகனை புஷ் பண்ணி தர முடியும் கில் மாஸ்டர் சொல்லுவோம். அப்ப நம்ம கடல் வழியா தான் போவோம், ஓஷன் மான்ஸ்டர் சாப்பிடணும்னு ஃபெல் ரொம்ப ஆசையா இருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்றான். டிராகனையும் புஷ் பண்ண மாதிரி ஆச்சு, கடலுக்கோ போன மாதிரி ஆச்சு, ஒரே கல்ல 2 மாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோ ஃபெல்லோ நினைக்கிறாங்க. அட்வென்ச்சரிங் பண்றது தான் அட்வென்ச்சரர்ஸோட வேலை, சோ நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த புச்சரும் கில் மாஸ்டர் சொல்றாரு. அப்படி நம்ம கூட அந்த சிட்டியை விட்டு கிளம்புறீங்களான்னு லேபர் கேட்கவும் ஆமா அதை சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுத்துட்டு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். கில் மாஸ்டர் டோலனை பாக்குறதுக்கான மேப்பை இந்த கில் மாஸ்டர் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. இந்த டோலன் டிராகன்ஸ் மட்டும் இல்ல அதர் ரேர் மான்ஸ்டர்ஸையும் புஷ் பண்ணுவாராம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ சீக்கிரமா எனக்கு மீட் கிடைச்சா போதும் அப்படின்னு ஃபெல் சொல்லவோ சோயோ ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சோயி சொல்றான். இப்படியே இவங்க ஜார்னியை கண்டினியூ பண்றாங்க. 2 பேரும் பார்த்து சாப்பிடுங்க, இது சூடா இருக்கும் அப்படின்னு சொல்லி நேத்து சமைச்ச அந்த ஸ்டேவை நம்ம ஹீரோ எடுத்து சூடு பண்ணி உங்களுக்கு கொடுக்குறான். பாவி இது ரொம்பவே டேஸ்டா இருக்குதுப்பா அப்படின்னு ஃபெல் சொல்லவோ எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சோயி சொல்றான். என்ஜாய் பண்ணி இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுல ஃபின் அப்படின்னு சொல்லி எதுவும் போடாததுனால மேபி சீசன் 2 கண்டிப்பா வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.